வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போற வீடியோ சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ சிபி2 20 டேஸ் ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க? ஏப்ரல் 22 கண்டக்ட் பண்ண போறாங்க. ரீஷெடியூல் பண்ண டேட் வந்து ஏப்ரல் 22. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எக்ஸாக்டா 21 நாளா இருக்கு. அதனால நம்ம 20 டேஸ் ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஏரியாவில் எப்படி வந்து 70% ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸ் நான் தரேன். இப்போ டேட்டா கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே சிலபஸ் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல், இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல். ஓகேவா? நான் டெக்னிக்கல் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ மார்க் வரும்? 50 மார்க் இருக்கும். டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் வரும். ஓவராலாக 150 மார்க்குக்கு 2 hours எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக எழுத போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது வரைக்கும் நான் டெக்னிக்கல் படிக்கல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எஸ்எஸ்சி எழுதியிருப்பாங்க, டிஎன்பிசி எழுதியிருப்பாங்க. இவங்களாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ மெயின்ஸுக்கு அப்பியர் இருப்பாங்க. நான் வந்து அப்போ பேங்கிங் படித்தேன். அந்த டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ மெயின்ஸ் அப்ளை ஆனேன். அப்போ எனக்கு டெக்னிக்கல் வந்து சுத்தமாக மறந்தே போயிடுச்சு. ஓகேவா? அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், நான் டெக்னிக்கல் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம், அப்புறம் டெக்னிக்கல் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம், ரெண்டுமே சேர்த்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெக்னிக்கலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 50 மார்க்கும் ரொம்ப குரூஷியலான மார்க். இதுல நீங்க மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா, யாரு இந்த எஸ்எஸ்சி கேண்டிடேட்டும் டிஎன்பிசி கேண்டிடேட்டும் இதுல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா, டெக்னிக்கல்ல வித்தவுட் எரர், மேக்ஸிமம் எரர் கழிச்சுட்டு நீங்க கொஞ்சம் மார்க் எடுத்தாலும் போதும், கண்டிப்பா நீங்க பாஸ் பண்றதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நான் டெக்னிக்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 50 மார்க் இருந்து ரொம்ப குரூஷியல். ஓகேவா? ஸோ இதையும் நீங்க மிஸ் பண்ற கூடாது. சரி, இதுதான் சிலபஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து 20 டேஸ் ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத பார்த்துலாம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் 1ல இருந்து 7 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, 3 டேஸ் வந்து நான் டெக்னிக்கல் படிக்கணும். மிச்ச 3 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் படிக்க போறோம். இந்த நான் டெக்னிக்கல் ஆல்ரெடி நீங்க ஆர்ஆர்பி ஏஎல்பி படிச்சிருப்பீங்க, ஜேஇ படிச்சிருப்பீங்க, என்டிபிசிக்கு அப்பியர் ஆக போறீங்க. ஸோ டெக்னிக்கல் படிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்றது ஓரளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணிருப்பீங்க. எவ்வளோ? ஒரு 60% ஆச்சு கவர் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால டே 1ல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப் டு 10th வரைக்கும் தான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. சரியா? அதனால இதை நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து சில பேர் என்சிஆர்டி புக் படிப்பீங்க, சில பேர் லூஷன் படிப்பீங்க. எந்த மெட்டீரியல் படிச்சாலும் போதும், அப் டு 10th வரைக்கும் பார்த்தா போதும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சாரி ப்ரீவியஸ் எக்ஸாம் ஏஎல்பி அதுக்கப்புறம் ஜேஇ இதுல வந்து ப்ரீவியஸா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக் கேட்டாங்களோ அதுல இருக்கிற கொஸ்டின் மட்டுமாச்சும் படிச்சுட்டு போங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ரொம்ப வேஸ்ட் டாபிக். என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மேஜர். பட் இதுல பாத்தீங்கன்னா வந்து அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி டே 3 பாத்தீங்கன்னா பேசிக் என்வரன்மெண்ட் பொல்யூஷன். அந்த இதெல்லாம் வந்து பார்த்தாலே நார்மலாவே உங்களுக்கு வந்து கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப ஹெவியா இருக்காது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு நம்ம நான் டெக்னிக்கல் தான் கவர் பண்ண போறோம். சரிங்களா? மேக்ஸிமம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கவர் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த பார்ட்ல வந்து ரிவிஷன் அப்படின்றது கிடையாது. டெக்னிக்கல் கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வார்த்தை நம்ம ரிவிஷன் நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். பட் ஆனா நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 டேல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் அப்படின்றது டைம் இருக்காது. சரிங்களா? சரி, 4th டே பாத்தீங்கன்னா எடுத்தோன்னு ஏன்னா தெர்மோடைனமிக் அப்படின்னு கேட்கலாம். 70% ஸ்கோர் பண்றதுக்கான வீக் எது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தான் வரப்போகுது. ஓகேவா? பட் இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மினிமமா, ரொம்ப அதிகமா கேட்காம ரொம்ப கம்மியா கேட்காம மீடியம் லெவல்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய வெயிட்டேஜ் இப்போ ஆர்ஆர்பி ஜேஇ சிபி2ல என்னென்ன மார்க் எவ்வளவு கேட்பாங்க அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். மறக்காம நான் லிங்க் தரேன், அதை போய் பாருங்க. சரிங்களா? இப்போ தெர்மோடைனமிக் 4வது நாள் தெர்மோடைனமிக் பேசிக் தெர்மோடைனமிக்ஸ் மட்டும் படிங்க. தெர்மோடைனமிக் லா, என்ட்ரோபினா என்ன, அதோட ஃபார்முலாஸ்லாம் என்ன, அதுக்கப்புறம் இந்த ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள் இதனோட பேசிக்ஸ் வந்து படிங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் தேரியும் இருக்கு. ப்ராப்ளமேட்டிக் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அந்த கேட் லெவல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டான். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி ஜேஇ நடந்துச்சு பாத்தீங்களா, அதுல இருக்க ப்ராப்ளமேட்டிக்ஸ் எப்படி நம்மளுக்கு கேட்பாங்கன்ற ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அந்த லெவலுக்கு தான் நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக் இருக்கும். மேக்ஸிமம் தேரி லெவல் நீங்க கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? 5வது நாள் பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ப்ராப்பர்ட்டில தான் நம்மளுக்கு கொஸ்டினே கேட்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெர்னாலிஸ் தியரம் இதனோட ஈக்குவேஷன் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா வேஸ்ட் டாபிக் தான். முடிஞ்ச அளவுக்கு இதுல வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடியலாம் வந்து பேசிக்கா ஈக்குலிபிரியம்னா என்ன, அந்த ஃபோர்ஸ்னா என்ன, அப்புறம் இந்த லாஸ் ஒரு 3 லா இருக்கும். அந்த 3 லா மட்டுமே பார்த்துட்டு கூட போங்க. ஓகேங்களா? ரொம்ப ஹெவியா இருக்கும் இந்த டாபிக். பட் ஆனா உங்களுக்கு என்ன வந்து ஒரு பாதி டாபிக் தான் கவர் பண்ண முடியுதோ கண்டிப்பா கவர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அடுத்த வீக்கு தான் 70% தியரியில ஸ்கோர் பண்றதுக்கான நம்ம வீக் வரப்போகுது. அதனால இதுல உங்களுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் உங்களால படிக்க முடியுதோ அவ்வளவு மட்டும் படிச்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 7வது நாள் பாத்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று போடுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து எத்தனை கொஸ்டின் வருது, எத்தனை கொஸ்டின் வரல, என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்றத ஓரளவு தெரிஞ்சிடும். வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீக் 2 பார்க்கலாம். டீப் டிரைவ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இந்த வீக் 2ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே வந்து 70% ஸ்கோர் பண்றதுக்கான டே தான் வந்து வீக்
2 இந்த 8லேருந்து 14 நாள் படிக்க போகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து 70% ஸ்கோர் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் வந்தாலுமே தவிர்த்துடலாம். தேரி மட்டுமே வச்சு ஸ்கோர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ தேரி தான் மேக்ஸிமம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதில் மட்டுமே வச்சு நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு மூணு டைப்ஸ் ஆஃப் டாப்பிக்கை நான் பிரிச்சு வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரும், மூணாவது பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ வந்து இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிலேருந்தே மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீல், மூணாவது பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட். இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன வரும், ஹேண்ட்லிங் ப்ராசஸ்னா என்ன, நார்மலைஸ்னா என்ன, ஹார்னிங் என்ன, டெம்பரிங்னா என்ன. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேசிங், நைட் ரைடிங், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதோட பேசிக் திங்ஸ் ஓகேவா, பேசிக் திங்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதை மட்டும் நீங்க பார்த்து வச்சுட்டா போதும். இதுல இருந்து கண்டிப்பா 3லேருந்து 4 கொஸ்டின் வரைக்குமே வரலாம், நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி டே 9ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இந்த எல்லா டாபிக்குமே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ப்ராப்ளமேட்டிக் படிக்கலாலும் பரவாயில்ல, தேரி மட்டுமே இன்டெப்தா எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பிரிப்பேன். பார்ட் 1ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, இதுல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். பார்ட் 2ல என்ன வரும் பாத்தீங்கன்னா பீம்ஸ்ல இருந்து வரும். பீம்ஸ் உங்களால படிக்க முடியலாம், தயவு செய்து விட்டுருங்க ஓகேங்களா. இந்த பார்ட் 1ல இருக்கிறத ஃபுல்லா படிக்கணும். இதுல நான் அரைக்குறையா படிச்சுட்டு அதுல அரைக்குறையா படிக்கக்கூடாது. நான் வந்து பார்ட் 1 பிரிச்சுப்பேன். பார்ட் 1ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்க மாதிரி பண்ணுவேன். பார்ட் 2 அந்த கேன்டிலிவர் பீம்லாம் கேட்பாங்க பாத்தீங்களா, பீம்ஸ் பத்தின டாபிக்ஸ், அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். முடிஞ்சா நீங்களும் அதே போல படிங்க, அப்படிலாம் வந்து ஃபுல்லா படிக்கிற மாதிரி தான் படிங்க. நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 படிச்சுட்டு ஏதாவது ஒன்று மட்டும் தான் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவேன். மூணாவது பாத்தீங்கன்னா மிஷினிங், இதுல கண்டிப்பா எல்லாமே படிச்சாகணும். இந்த லேத்தோட டைப், இந்த ஒர்க்கிங், நிறைய டைப்ஸ் ஆஃப் லேத்ல எல்லாமே இருக்கு ஓகேங்களா. இதெல்லாமே நீங்க படிக்கணும். அதே மாதிரி நாமன்கிளேச்சர் கண்டிப்பா படிக்கணும். அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பத்தி, ஆப்ரேஷன்ல நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நர்லிங், அப்புறம் வந்து ட்ரில்லிங், இதுல இருந்தா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும் ஓகேங்களா. அதனால இந்த மிஷினிங் அப்படின்றத கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு போகணும். இல்ல எனக்கு வந்து எம்சிக்யூஸ் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்குன்னாலும் நீங்க எம்சிக்யூஸ் ஆச்சு படிச்சுட்டு போகணும். ப்ராப்ளமேட்டிக்கை ஸ்கிப் பண்ணலாம் ஓகேவா. டே 11 பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாள் வெல்டிங் ஓகேவா. ஸோ வெல்டிங்கை பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுலையும் வந்து ப்ராப்ளமேட்டிக் முடிஞ்சா பாருங்க, அப்படிலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். தேரி வச்சு மட்டுமே நம்ம ஸ்கோர் பண்ணலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம்லேருந்து வரலாம், அந்த மிக் டிக்கு, அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெல்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது, நீங்கள் இது ஃபுல்லாக படிக்கணும். பார்த்தீங்கன்னா டே 12 கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் ப்ராசஸ், இதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். இதையும் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு போனோம். 13 பார்த்தீங்கன்னா மெட்ராலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் நமக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அதனால 8லேருந்து 14 வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் ஓகேங்களா. அதனால இதில் இருக்கிறத கண்டிப்பாக பார்த்தா மட்டும்தான் 70% ஸ்கோர் பண்ண முடியும். மற்ற டேவை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேவை கூட நம்ம இப்போ டெக்னிக்கலாக நான் வந்து நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 8லேருந்து 14 இருக்க டாப்பிக்கை மிஸ் பண்ணிட்டு நீங்க எக்ஸாமுக்கு போறது வந்து கண்டிப்பாக ஒரு வேஸ்டான விஷயம் தான். ஏன்னா நான் அது போலாம் போயிட்டு 2018ல பாக்குறப்ப மேக்ஸிமம் வந்து இதுல இருந்தா கொஸ்டின் வந்துச்சு ஓகேங்களா. வெறும் இந்த ப்ரொடக்ஷன் இது எல்லாமே சேர்த்து என்ன வரும், ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க யார் இந்த டாபிக். அதுக்கப்புறம் வந்து மிஷினிங், வெல்டிங், கிரைண்டிங், இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் தான். இந்த ப்ரொடக்ஷன் மட்டுமே படிச்சாலும் போதும், 70% நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. அதனால இது ஸ்கிப் பண்ணிட்டு இங்க போகவே கூடாது. டே 14 பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட். இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ஓகே நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இதெல்லாமே எங்க கிடைக்குது, நம்மளோட டெலகிராம்ல இருக்கு ஓகேவா. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேவையான அந்த ஒய்சிடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒய்சிடி புக்ஸும் இருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கே ஜெயின் இந்த மாதிரி புக்ஸும் நம்மளோட டெலகிராமில் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பாருங்க. எஸ்எஸ்சி ஜேயா இருக்கட்டும், ஆர்ஆர்பி ஜே, எது கிடைச்சாலும் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு கொஸ்டின் வருதுன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ அதனால இந்த 8லேருந்து 14 இந்த வீக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் வீக் ரொம்ப முக்கியம். இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகேங்களா. இந்த டாபிக் எதுவுமே நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது, ஃபுல்லா படிச்சு தான் போகணும். அப்படி ஸ்கிப் பண்ணீங்கன்னா கஷ்டம், கண்டிப்பா கஷ்டம் ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய தியரி பார்ட் தான். ப்ராப்ளமேட்டிக் எல்லாமே வந்து இப்போ நான் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆர்ஆர்பி அதாவது வந்து எஸ்எஸ்சி டிஎன்பிசி இவங்கலாம் படிக்கிறவங்க கண்டிப்பா டெக்னிக்கல் ஃபீல்டில் நம்ம இருந்திருக்க மாட்டோம் ஓகேங்களா. பட் டெக்னிக்கல்னு வரப்ப கண்டிப்பா வந்து இது போல ஒரு தேரி ரிலேட்டடா படிச்சாதான் ஒரு 70% மார்க்கே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் மூணாவது வீக் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் இதுல இருந்து கொஸ்டின் வரும். பிளஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம படிச்ச தெர்மோடைனமிக்ஸை ரிவிஷன் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் நம்ம வந்து செகண்ட் வீக்ல படிச்சோம். அகைன் இதை ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கு. ரிவைஸ் பண்ணாதான் நம்ம ஞாபகம் இருக்கும். அது கூடவே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் படிக்கலாம் ஓகேவா. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் படிக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் மிஷன்ஸ் அந்த டாபிக் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டு ஐசி இன்ஜின் என்ன வரும், தெர்மோடைனமிக்ல வரும் ஓகேவா. தெர்மோடைனமிக்ல மொத்தம் வந்து 2 டாபிக் இருக்குன்னு வைங்களேன். ஐசி இன்ஜின் வந்து ஒரு டாபிக் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங், நார்மலா வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஹீட்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த லாஸ் ஆஃப் ஹீட், அப்புறம் இந்த ஐசோபாரிக், ஐசோதெர்மல், இது எல்லாமே வந்து ஒரு பார்ட் 1.
பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்னு சொல்லக்கூடிய கார்னட் சைக்கிள், ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், காம்பினேஷன் ஆஃப் சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி இன்ஜின்ஸ்குள்ள வந்துடும். ஓகேவா? அதனால இதுல இருந்தும் நம்ம டாபிக்ஸ் பார்த்துட்டு போனோம். இதுல ப்ராப்ளமேட்டிக்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளமேட்டிக் நிறைய இருக்கும். அதனால அந்த ப்ராப்ளமேட்டிக் நீங்க ப்ராப்ளமேட்டிக் அடிங்க. சப்போஸ் தியரி கேட்டீங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாதுல. ஸோ அதனால இதையும் நம்ம பார்த்துட்டு போகணும். அப்புறம் டே 18ல ஒரு டெஸ்ட் போடக்கூடாது, 2 ஃபுல் லென்த் போடணும். ஓகேங்களா? மார்க் டெஸ்ட் வந்து ஃபுல்லா 2 போடணும். அதுக்கப்புறம் போட்டு என்னென்னலாம் நம்ம எரர் பண்ணோமோ இங்கே தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட மார்க் டெஸ்ட் சரி, இப்போ போட்ட மார்க் டெஸ்ட்லையும் என்னெல்லாம் நம்ம எரர் பண்ணிருக்கோம் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணணும். எரரை அனலைஸ் பண்ணி அதை வந்து நம்ம ரெக்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுறதுனா திருப்தி கிடைக்கும். ஓகேவா? டே 19ல இந்த ஐசி இன்ஜின் எல்லாம், அதாவது நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தவங்க ஆல்ரெடி தெரியும். ஃபார்முலாஸ் நிறைய வரும். தெர்மோடைனமிக்ல ஃபார்முலா வரும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஃபார்முலா இருக்கு, ஐசி இன்ஜின் சொல்லக்கூடிய இந்த ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிளையும் ஃபார்முலா இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு ஷீட்ல தனியா போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வெறும் ஃபார்முலா மட்டுமே தெரிஞ்சாலும் போதும். இப்போ கார்னட் சைக்கிளுக்கான ஃபார்முலா என்ன டப்புன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா மட்டுமே தெரிஞ்சா கூட அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கம்ப்ரஸர் இது எல்லாமே ஃபார்முலாஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு ஷீட்ல எழுதி வச்சுக்கோங்க. அதை நம்ம ரிவிஷன் பண்ணணும். டே 19ல ஒரே ஒரு வேலை மட்டும்தான். 19ல ஃபார்முலா வந்து எழுதி வைக்கணும், அதை ரிவிஷன் பண்ணணும். இது பண்ணா போதும். இதுதான் வந்து தேர்ட் வீக் உண்டான பிளான். ஸோ ஃபைனலாக வந்து லாஸ்ட் வீக் நம்ம என்ன போறோம், ஒரு ஃபுல் டெஸ்ட் போட போறோம். சம்டைம்ஸ் ஆர்ஆர்பிஏ வந்து ஒரு டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆர்ஆர்பிஏ வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க அட்டன் பண்ணலாம். அப்படின்னா நீங்க வேரியஸ் எக்ஸாம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, வேரியஸ் சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. அதுல இருந்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போடலாம். ஆல் இந்தியா எக்ஸாம் சொல்லிட்டு சில அந்த மாதிரி ஒரு ஆப்லாம் வந்து ஆல் இந்தியா டெஸ்ட்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணி பார்க்கலாம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு காம்படிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு ஃபீல் வரும். ஓகேவா? ஸோ அதனால வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் எக்ஸாம்ல கேட்குற மாதிரி ஆல் இந்தியா மார்க் டெஸ்ட்லாம் நீங்க அட்டன் பண்ணலாம். இந்த ஹாலிவுட் அதெல்லாம் போடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஒன்லி ஃபார்முலாஸ், கீ கான்செப்ட் அண்ட் ஷார்ட் நோட்ஸ். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, டக்குன்னு ஓகேவா அதனோட டெஃபினேஷன் மட்டும் அதுதான் வந்து கீ பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கீ கான்செப்ட், கீ ஷார்ட் நோட்ஸ் நம்ம ஃபார்முலா வந்து ஆல்ரெடி இருந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டுமே ரிவைஸ் பண்ணால் போதும். எப்போ லாஸ்ட் 20 days அப்போ வந்து புது கான்செப்ட் நம்ம எதுவுமே படிக்கூடாது. ஆல்ரெடி படிச்சது மட்டுமே தான் நம்மளுக்கு வேணும். வேற எதுவுமே ரிவிஷன் கூட நம்ம பண்ணக்கூடாது. புதுசாக நான் படிக்கிறேன், புதுசாக நான் பார்க்குறேன், இந்த டாபிக் படிச்சா ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. வீக் 2ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டாபிக் படிச்சாலே போதும், நிறைய ஸ்கோர் பண்ணலாம். அதை தாண்டி நமக்கு எதுவுமே கிடையாது மெக்கானிக்கல் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ வந்து டே 20ல ஒன்லி ஃபார்முலாஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணணும். கீ கான்செப்ட் எதாவது தான் பார்க்கலாம். ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் மேக் பண்ணி தான் ரிவிஷன் பண்ணலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். மற்ற எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? ஆல்ரெடி இது கேன்சல் ஆனதுனால, எக்ஸாம் கேன்சல் ஆனது ரொம்பவே மன உளைச்சல் நம்ம இருந்திருப்போம். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் டவுன்லேயே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். சப்போஸ் இப்படி போட்டாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டால் போகுது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஒரு 4 நாள் முன்னாடி தான் ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஹோம் டவுன்லேயே போடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் யாருமே வந்து பயப்பட தேவையில்ல, பேனிக் ஆக தேவையில்ல. இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட போங்க. இந்த சொன்னது எல்லாமே நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஆல்ரெடி நீங்களே ஒரு ஸ்டடி பிளான் வச்சிருப்பீங்க. அதில் என்னோடது மேட்ச் ஆகுதாப்பாங்க. ஏன்னா நான் 2018ல் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுது இதுதான், தேரி வச்சுமே எப்படி ஸ்கோர் பண்ண முடியுமா? ஏன்னா ப்ராப்ளமேட்டிக் எல்லாமே மறந்து போச்சு டெக்னிக்கல். ஓகேவா? ஸோ தேரி வச்சு ஸ்கோர் பண்ண முடியுமா? ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் எந்த டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும், ப்ரொடக்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணால் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு நிறைய ஐடியா இருந்தது. ஸோ அதை எல்லாமே இந்த டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் எழுதிட்டு வந்து நான் எல்லாருக்கும் அந்த ரிவ்யூ போட்டதுனால நிறைய பேர் நீங்கள் எனக்கு வந்து சொன்னீங்க, நிறைய ஞாபகம் வச்சிருக்கீங்க, தேங்க்யூ சார் அப்படிலாம் சொன்னீங்க. அந்த இதுவே எனக்கு போகுதும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இதை நீங்கள் ஃபுல்லாகவே மைண்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து மெட்டீரியல் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.